ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பருப்பு கடையில் எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். இப்போ அடுப்பில் சட்டி வச்சு எண்ணெய் ஊற்றிக்கிடுவோம். இப்போ நல்லா எண்ணெய் நல்லா காஞ்சி வரட்டும். காஞ்சி வந்ததுக்கப்புறம் கடுகு உளுந்து போட்டு சேர்த்துக்கிடுவோம். கடுகு உளுந்து பட்டை பிச்சு வச்சு பட்டை வத்தை கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்துக்கிடுவோம். சேர்த்துட்டு பொடி பொடியாக நறுக்கி வச்சு வெங்காயத்தை சேர்த்துக்கிடுவோம். வெங்காயத்தை சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் நறுக்கி வச்சு தக்காளியை சேர்த்துக்கிடுவோம். அளவுக்கு நல்லா கிளறி விட்டுக்கிடுவோம். கிளறி விட்டுட்டு வெங்காயம் நல்லா வதங்கி வரணும். வதங்கி வந்ததுக்கப்புறம் நறுக்கி வச்சு தக்காளி சேர்த்துக்கணும். தக்காளி சேர்த்தோம்னா தக்காளி நல்லா வதங்கி வந்த உடனே நம்ம ஏற்கனவே வேக வச்சு கடைஞ்சி வச்சுருக்கோம்ல அந்த பருப்பை தண்ணியோடு சேர்த்துக்கிறணும். தண்ணியோடு இந்த அளவுக்கு சேர்த்துட்டோமா நல்லா ஒரு கிளறி விட்டுக்கிடுவோம். கிளறி விட்டுட்டு இப்போ நம்ம தேவையான அளவு உப்பும் பருப்பு வேகப்புறப்ப பருப்புக்கு தேவையான கொஞ்சமாக லைட்டாக மஞ்சள் பொடி மட்டும் போட்டுக்கிடுவோம். ரொம்ப போட்டால் அப்புறம் ரொம்ப மஞ்சள் வீசும். இப்போ மஞ்சள் பொடி மட்டும் போட்டுட்டு நல்லா கொதிச்சு வந்து நீங்கள் ஊற்றி சாப்பிட்ற மாதிரி கூட வச்சுக்கலாம், இல்லைன்னா ட்ரையாக கூட வச்சுக்கலாம். கொஞ்சம் தண்ணியாக தான் வச்சுருக்கேன். உங்களுக்கு எப்படி ஆப்ஷனோ அது மாதிரி வச்சுக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா அந்த கொதிச்சு வந்துருச்சு. மண் சட்டியில் அடுப்பில் செஞ்சதுனால ரொம்பவே டேஸ்ட்டாக சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டாடா பாய். அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.